சர்ச்சிபல் வாசல் மிஷன் 401A டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் ஸ்டடி ப்ரோக்ராம் முதுகலை இளங்கலை பட்டதாரிகளுக்கு பொருளியல் அதாவது பொருளாதாரம் முக்கிய குறிப்புகள் தமிழில் நுண்ணிய பொருளாதாரத்திற்கான வழிகாட்டி அதை பற்றி நாம் சொல்ல இருக்கிறோம். முதலில் ஈக்விலிபிரியம் சமநிலை என்றால் என்ன? சமநிலை என்பது சந்தை வளங்கள் மற்றும் தேவை ஒன்றை ஒன்று சமநிலைப்படுத்தும் நிலையாகும். இதன் விளைவாக நிலையான விலைகள் கிடைக்கும். பொதுவாக பொருட்கள் அல்லது சேவைகளின் அதிகப்படியான வழங்கல் காரணமாக விலைகள் வீழ்ச்சியடைகின்றன. அதிக தேவையை வழங்கும்போது குறைக்கப்பட்ட வழங்கல் மற்றும் பற்றாக்குறை குறைந்த தேவையை ஏற்படுத்துகிறது. இதனால் விலைகள் உயரும். பொருட்கள் விநியோகம் தேவையுடன் பொருந்தும்போது சந்தை சமவிலையை அடைந்ததாக கூறப்படுகிறது. பொருட்கள் விநியோகம் தேவையுடன் பொருந்தும்போது சந்தை சமநிலை விலையை அடைந்ததாக கூறப்படுகிறது. சமநிலை 3 குணாதிசயங்களை நிரூபிக்கின்றது. முகவர்களின் நடத்தை சீரானதாக, முகவர்களுக்கு நடத்தையை மாற்ற எந்த ஊக்கமும் இல்லை என்பதாக, மற்றும் ஒரு மாறும் சமநிலை விளைவுகளை நிர்வகிக்க போகும்போது. பொருளாதாரத்தில் பல வகையான சமநிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சமநிலையின்மை சமநிலைக்கு எதிரானது மற்றும் சந்தை சமநிலையை பாதிக்கும் நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. உண்மையில் சந்தைகள் எப்போதும் சரியான சமநிலையில் இருப்பதில்லை. இருப்பினும் விலைகள் அதை நோக்கி செல்கின்றன. வளங்கள் மற்றும் தேவையின் சக்திகள் ஒப்பீட்டளவில் சமமானவை மற்றும் சந்தை சமநிலையில் இருப்பதாக கூறலாம். சமநிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கடையில் 1000 கைக்குட்டை துண்டுகள் தயாரிக்கப்பட்டு ஒரு துண்டு ரூபாய் 10க்கு விற்கப்படுகிறது. ஆனால் அந்த விலையை கொடுக்க யாரும் தயாராக இல்லை. தேவையை அதிகரிக்க அதன் விலையை ரூபாய் 8ஆக குறைக்கப்படுகிறது. அந்த விலையில் 250 பேர் வாங்குகிறார்கள். மீண்டும் கடை சில்லறை விலையில் ரூபாய் 5ஆக குறைத்து விற்கப்படுகிறது. மொத்தம் 500 பேர் வாங்குகிறார்கள். மேலும் விலை ரூபாய் 2ஆக குறைக்கப்பட்டவுடன் கைக்குட்டை துண்டுகளை வாங்குபவர்கள் ஆயிரக்கணக்கில் வந்துவிடுகின்றனர். இந்த விலை புள்ளியியல் வழங்கல் தேவைக்கு சமம். எனவே கைக்குட்டை துண்டுகளுக்கான சமநிலை விலை ரூபாய் 2. இந்த இடத்தில்தான் நாம் ஈக்விலிபிரியம் என்று சொல்கிறோம். இங்கே தரப்பட்டவை ஆங்கிலத்திலும் தரப்படுகிறது. நீங்கள் ஆங்கிலத்திலும் பார்த்தீர்களானால் நாம் தமிழில் மாற்றம் அதாவது மொழிபெயர்ப்பு செய்தது ஆங்கிலத்தில் எளிதாக புரியும் என்று நம்புகிறோம். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை தெரிவிக்க லைக் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.